இன்றைய முக்கிய செய்திகள். கொரோனா தடுப்பூசிக்கு எதிரான கருத்துக்களை முறியடிக்க நடவடிக்கை. மாநில அரசுகளுடன் நடத்திய ஆலோசனையில் மோடி வலியுறுத்தல். தடுப்பூசிகள், ஆக்சிஜனை தமிழகத்தில் தயாரிக்க உத்தரவு. உற்பத்தி நிறுவனங்களுக்கு உதவி அளிக்கப்படும் என ஸ்டாலின் அறிவிப்பு. ஊரடங்கு விதிகளை மீறி சுற்றியவர்களின் வாகனங்கள் பறிமுதல். பதிவு இல்லாமல் சென்றவர்கள் மீது வழக்கு பதிவு. குஜராத், மகாராஷ்டிராவில் கோர தாண்டவமாடிய டவுதே புயல். கடலில் மூழ்கிய கப்பலில் இருந்த 200 பேர் மாயம். வணக்கம். தடுப்பூசிதான் கொரோனாவுக்கு எதிரான பேராயுதம் என்பதால் அதற்கு எதிரான மாயைகளை களைய அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு மோடி வலியுறுத்தியுள்ளார். கொரோனா தொற்று அதிகமுள்ள 9 மாநிலங்களின் முதலமைச்சர்கள், தலைமைச் செயலாளர்கள், சுகாதாரத்துறை செயலாளர்கள் மற்றும் தொற்று அதிகமுள்ள மாவட்டங்களின் ஆட்சியர்களுடன் காணொலி காட்சி மூலம் அவர் இன்று ஆலோசனை நடத்தினார். அப்போது பேசிய திரு மோடி, மாவட்ட அளவில் கொரோனாவை கட்டுப்படுத்தினால்தான் கொரோனாவுக்கு எதிரான போரில் நாடு வெற்றி பெற முடியும் என்று கூறினார். தற்போது பல மாநிலங்களில் தொற்று குறைந்து வந்தாலும் சில மாநிலங்களில் அதிகரித்து வருவது கவலை அளிப்பதாக அவர் கூறினார். தற்போது 2வது அலை ஊரக பகுதிகளிலும் பரவி வருவதால் மாநில அரசுகள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று அறிவுறுத்திய திரு மோடி, பாதிப்பு பகுதிகளை கண்டறிவது, பரிசோதனை, சிகிச்சை ஆகியவற்றை முறையாக செய்து அதன் விவரங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று கூறினார். कोरोना के टीके की सप्लाई को बहुत बड़े स्तर पर बढ़ाने के निरंतर प्रयास किए जा रहे हैं. वैक्सीनेशन के लेकर व्यवस्थाओं और प्रक्रियाओं को हेल्थ मिनिस्ट्री लगातार स्ट्रीमलाइन कर रही है. कोशिश ये है कि अगले 15 दिन का शेड्यूल राज्यों को एडवांस में मिल जाए. PM கேர்ஸ் நிதி மூலம் நாட்டின் ஒவ்வொரு மாவட்ட மருத்துவமனையிலும் ஆக்சிஜன் உற்பத்தி நிலையம் அமைக்கும் பணிகள் விரைவாக நடைபெற்று வருவதாக கூறிய திரு மோடி, சில மருத்துவமனைகளில் இவை செயல்பட தொடங்கிவிட்டதாக தெரிவித்தார். பிரதமருடனான ஆலோசனை கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், தலைமைச் செயலாளர் திரு இறையன்பு, சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன், சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு ககன்தீப் சிங் பேடி, சுகாதாரத்துறை செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதனிடையே இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 2,63,533 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 2,52,28,996 அதிகரித்துள்ளது. 33,53,765 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த 24 மணி நேரத்தில் 4,329 பேர் உயிரிழந்துள்ளனர். 3,78,741 பேர் குணமடைந்துள்ளனர். ஆக்சிஜன், தடுப்பூசிகள் மற்றும் உயிர் காக்கும் மருந்துகளை தமிழ்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், கொரோனா நோயாளிகளுக்கு தேவைப்படும் ஆக்சிஜன் தட்டுப்பாட்டை போக்க நிரந்தர தீர்வாக தமிழகத்திலேயே ஆக்சிஜன் உற்பத்தி நிலையங்களை தொடங்க முதலமைச்சர் ஆணையிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி மருத்துவ உயர் தொழில்நுட்ப சாதனங்கள், ஆக்சிஜன் செறிவூட்டிகள், தடுப்பூசிகள் மற்றும் கொரோனா தொடர்பான மருந்துகளை நம் மாநிலத்திலேயே உருவாக்க உத்தரவிட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தொழில்துறையின் கீழ் இயங்கும் டிட்கோ நிறுவனம் இந்த அத்தியாவசிய பொருட்களை உற்பத்தி செய்யும் நிறுவனங்களுக்கு ஆதரவையும் உதவிகளையும் அளிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறைந்தபட்சம் 50 கோடி ரூபாய் முதலீடு செய்யும் நிறுவனங்களுடன் கூட்டு முயற்சி அடிப்படையில் டிட்கோ நிறுவனம் செயல்படும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த முறையில் ஆலைகளை நிறுவ விருப்பம் உள்ள இந்திய மற்றும் வெளிநாட்டு நிறுவனங்கள் இம்மாத இறுதிக்குள் விருப்பத்தை தெரிவிக்க வேண்டும் என்றும், அவ்வாறு பெறப்படும் விருப்ப கருத்துக்கள் ஆய்வு செய்யப்பட்டு உள்கட்டமைப்புகளை விரைவில் நிறுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையே தமிழக அரசு வெளியிட்டுள்ள மற்றொரு செய்தி குறிப்பில், தற்போது புதிதாக அரிசி குடும்ப அட்டைகளை பெற்றுள்ள 2,14,950 பேருக்கும் இம்மாதத்திலேயே முதல் தவணை கொரோனா நிவாரண நிதியாக தலா 2,000 ரூபாய் வழங்க முதலமைச்சர் ஆணையிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதிவு இல்லாமல் சுற்றித் திரிந்தவர்களின் வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். கொரோனா 2ஆம் அலை தீவிரமாக பரவி வரும் நிலையில் அதனை கட்டுப்படுத்த காலை 10 மணிக்கு மேல் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் அதனை பொருட்படுத்தாமல் வாகனங்களில் பலர் சுற்றித் திரிவதால் கட்டுப்பாடுகளை போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளனர். சென்னையை 348 பகுதிகளாக பிரித்துள்ள போலீசார் ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு பதிவு இல்லாமல் செல்வதற்கு தடை விதித்துள்ளனர். அண்ணா சாலை, பூவிருந்தவெளி நெடுஞ்சாலை, காமராஜர் சாலை, ஆற்காடு சாலை, கிழக்கு கடற்கரை சாலை,
வடபழனி 100 அடி சாலை என சென்னையில் 153 சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு தீவிர வாகன சோதனை நடத்தப்படுகிறது. அப்போது பதிவு இல்லாமல் வரும் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படுகின்றன. சென்னை பெருநகர காவல்துறை நேற்று நள்ளிரவு பிறப்பித்த புதிய கட்டுப்பாடுகள் குறித்து சில இடங்களில் குழப்பம் ஏற்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகளுக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. முன்கள பணியாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ள ஊடகத்துறையினரும் பல்வேறு பகுதிகளில் தடுத்து நிறுத்தப்பட்டு பின்னர் அனுமதிக்கப்பட்டனர். சென்னையை அடுத்த வண்டலூரில் செங்கல்பட்டு மாவட்ட எஸ்பி திரு சுந்தரவதனம் தலைமையில் போலீசார் தீவிர சோதனை நடத்தினர். அப்போது பதிவு இல்லாத 700 இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. நம்ம ஃபுல்லாக அந்த பதிவு பாஸ் செக் பண்ணிட்டு இருக்கோம். சென்னையிலிருந்து மாவட்டத்துக்கு வர எல்லா வாகனங்களையும் வந்து செக் பண்ணுறோம். அதில் பதிவு அந்த பாஸ் வச்சில்லாத வாகனங்கள், சரியான காரணம் இல்லாமல் தேவையில்லாமல் சுற்றிட்டு இருக்க வாகனங்கள், இதெல்லாம் வழக்கு பதிவு செஞ்சு நம்ம வாகனங்களை பறிமுதல் பண்ணிட்டு இருக்கோம். தாம்பரத்தில் முக்கிய வீதிகளில் வாகனங்கள் நுழைய முடியாதவாறு தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. திருவொற்றியூரில் 200க்கும் மேற்பட்ட வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மதுரை மேலூர் பகுதியில் தேவையில்லாமல் சுற்றித் திரிந்தவர்களின் வாகனங்களை பறிமுதல் செய்த போலீசார் 10 மணிக்கு மேல் சாலைகளில் வரும் வாகனங்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்படும் என எச்சரித்தனர். தருமபுரி மாவட்டத்தில் தொப்பூர், காரிமங்கலம், மஞ்சவாடி, கணவாய் உள்ளிட்ட 10 இடங்களில் சோதனை சாவடிகள் அமைத்து போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கோவை, நீலகிரி உள்ளிட்ட இடங்களில் தேவையில்லாமல் வாகனங்களில் சுற்றித் திரிந்தவர்களுக்கு கட்டாய கொரோனா பரிசோதனை நடத்தப்பட்டது. நெல்லை, குமரி மாவட்ட எல்லையான ஆரல்வாய் மொழியில் பதிவு வைத்துள்ளவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர். தமிழகம், கேரள எல்லையான களியக்காவிளை, வாளையாறு உள்ளிட்ட பகுதிகளில் சோதனை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதால் சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. கொரோனா பொது நிவாரண நிதிக்கு வழங்கப்பட்ட நன்கொடைகள் மூலம் ரெம்டெசிவிர் மருந்துகள், ஆக்சிஜன் டேங்கர்கள் வாங்க முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். முதலமைச்சரின் வேண்டுகோளை ஏற்று தமிழகம் மட்டுமல்லாது வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு ஏராளமானோர் நிதி அளித்து வருகின்றனர். நேற்று வரை இணைய வழி மூலமாக 29 கோடியே 44 லட்சம் ரூபாயும், நேரடியாக 39 கோடியே 56 லட்சம் ரூபாயும் என 69 கோடி ரூபாய் நிவாரண நிதி பெறப்பட்டுள்ளது. கொரோனா நிவாரண நிதியில் இருந்து அரசு மருத்துவமனைகளுக்கு ரெம்டெசிவிர் மற்றும் உயிர்காக்கும் மருந்துகள் வாங்குவதற்காக 25 கோடி ரூபாயும், மற்ற மாநிலங்களில் இருந்து திரவ ஆக்சிஜனை ரயில்கள் மூலம் கொண்டு வருவதற்கு தேவையான கண்டெய்னர்கள் வாங்குவதற்கு 25 கோடி ரூபாயும் என முதல் கட்டமாக 50 கோடி ரூபாய் செலவிட முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். இதற்கிடையே கொரோனா நிவாரண நிதிக்கு அதிமுக சார்பில் அறிவிக்கப்பட்ட 1 கோடி ரூபாயை முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் தலைமைச் செயலாளர் திரு இறையன்புவிடம் வழங்கினார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்று வேலூர் சிறையில் உள்ள நளினி கொரோனா நிவாரண நிதிக்கு 5000 ரூபாய் வழங்கியுள்ளார். திருவண்ணாமலையில் வசிக்கும் கூலி தொழிலாளி மோகன் என்பவரின் 10 வயது மகன் மாணிக்க வாசகம் ரிமோட் கார் வாங்க உண்டியலில் சேர்த்து வைத்திருந்த 1400 ரூபாயை மாவட்ட ஆட்சியர் திரு சந்தீப் நந்தூரியிடம் வழங்கினான். திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த மஞ்சம்பட்டியில் வசிக்கும் ஓய்வு பெற்ற ஆசிரியர் திரு லூர்துசாமி வட்டாட்சியரிடம் கொரோனா நிவாரண நிதியாக 20000 ரூபாய் வழங்கினார். இதற்கிடையே திருச்சி பாய்லர் தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்ட 3 ஆக்சிஜன் டேங்கர்கள் மதுரை விமான நிலையத்திற்கு எடுத்து வரப்பட்டு லாரிகளோடு ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சிக்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு திரவ ஆக்சிஜன் நிரப்பப்படும் 3 டேங்கர்களும் பின்னர் சரக்கு ரயில் மூலம் தமிழகம் கொண்டு வரப்பட உள்ளன. குஜராத் மாநிலத்தில் கரையை கடந்த டவ்தே புயல் பெருத்த சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. அரபிக்கடலில் உருவான டவ்தே புயல் நேற்றிரவு அதிதீவிர புயலாக மாறி குஜராத் மாநிலத்தின் சௌராஷ்டிரா பகுதியில் கரையை கடந்தது. அப்போது மணிக்கு 180 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய பலத்த காற்றுடன் கனமழை கொட்டியதால் மரங்கள் வேரோடு சாய்ந்தன. தாழ்வான பகுதிகள் தண்ணீரில் மூழ்கின. சௌராஷ்டிரா, கட்ச், கொங்கன் பகுதிகளில் கனமழைக்கு 4 பேர் பலியாகினர். அம்ரேலி, பாவ்நகர், போடட், மாண்டே ஆகிய பகுதிகளில் ஆயிரக்கணக்கான மரங்களை சாய்த்துள்ள சூறாவளி 16500 குடிசைகளை முற்றிலும் அழித்து விட்டதாக முதலமைச்சர் திரு விஜய் ரூபானி தெரிவித்தார். சேதங்கள் குறித்து கணக்கிடப்பட்டு வருவதாக கூறிய அவர் நிவாரண நடவடிக்கைகளை முழு வீச்சில் முடுக்கிவிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மகாராஷ்டிராவிலும் டவ்தே புயல் கோர தாண்டவமாடியது. சூறாவளி காற்றில் மரங்கள் வேரோடு சாய்ந்தன.
மும்பையில் 2500க்கும் மேற்பட்ட மரங்கள் சாய்ந்தன. அப்போது சாலையில் நடந்து சென்ற பெண் ஒருவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. மும்பையில் கடந்த 24 மணி நேரத்தில் 23 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. இதனால் பல பகுதிகளில் சாலைகள், குடியிருப்புகள் தண்ணீரில் மூழ்கின. சூறைக்காற்றால் கொரோனா மெகா தடுப்பூசி மைய கூடாரங்கள் காற்றில் பறந்தன. கேட்வே ஆஃப் இந்தியா அருகே கடல் அலைகள் பல அடிகளுக்கு மேல் உயர்ந்து ஆக்ரோஷமாக வீசின. புயல் காரணமாக பாந்த்ரா ஒர்லி கடல் மேம்பாலமும் மும்பை விமான நிலையமும் மூடப்பட்டன. மும்பை அருகே அரபிக்கடலில் சிக்கித் தவித்த இந்தியன் ஆயில் நிறுவனத்திற்கு சொந்தமான பார்ஜ்பி 305 என்ற கப்பல் கடலில் மூழ்கியது. அதிலிருந்த 177 பேரை கப்பல் படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர்கள் மீட்டன. எஞ்சிய 200 பேரை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. டவுதே புயலால் கோவா, கேரளா மாநிலங்களும் கடும் சேதத்தை சந்தித்துள்ளன. புயலால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை சரி செய்யும் பணியில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர். கரிசல் இயக்கத்தின் மாபெரும் ஆளுமையாக விளங்கிய கி ராஜநாராயணனின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் நடைபெறும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. மண்ணின் மைந்தர்களின் வாழ்வியலை வட்டார வழக்கு மொழியில் கதை களஞ்சியமாக தமிழுக்கு தந்தவர் கீரா. கோவில்பட்டி அடுத்த இடைச்செவல் கிராமத்தில் 1922ஆம் ஆண்டு பிறந்த ராயங்கல ஸ்ரீ கிருஷ்ணராஜ நாராயண பெருமாள் ராமானுஜம் நாயக்கர் என்ற கீரா 7ஆம் வகுப்பு வரையே பயின்றவர். 40 வயதுக்கு மேல் எழுத்தாளராக மாறி சிறுகதைகள், நாவல்கள் எழுதி புகழின் உச்சியை அடைந்த அவர் கோபல்லபுரத்து மக்கள் என்ற நாவலுக்காக 1991ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றார். கரிசல் அகராதியை படைத்த கீரா வட்டார மொழிக்கு அகராதியை உருவாக்கிய பெருமைக்கும் உரியவர். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் சிறப்பு பேராசிரியராக பணியாற்றிய அவரது இலக்கிய பணிக்கு மரியாதை செலுத்தும் வகையில் லாஸ்பேட்டையில் அம்மாநில அரசு அவருக்கு வீடு வழங்கியிருந்தது. வயது முதிர்வு காரணமாக உடல்நிலை பாதிக்கப்பட்டு வீட்டிலேயே சிகிச்சை பெற்று வந்த கீரா நேற்றிரவு காலமானார். மண்வாசனை கதைகளை எழுதிய கீராவுக்கு சொந்த மண்ணோடு ஐக்கியமாவதே இறுதி ஆசையாக இருந்தது. கீரா வந்து இங்கே புதுவை வந்து 30-33 வருஷம் ஆச்சு. நேற்று இரவு 10:45 மணிக்கு அவரை சொந்த மண்ணுக்கே கொண்டு போயிடணும் அப்படின்னு, இடைச்செவல் மண்ணுக்கே கொண்டு போயிடணும். அவருக்கு சொன்னதும் அதுதான். நான் இருக்கிற வரைக்கும் இங்கே இருக்கேன், எனக்கு பிறகு நம்ம தோட்டத்தில் நம்மளுடைய சுற்றத்தார் வச்ச இடத்துலையும் என்னையும் வச்சிருங்கடா அப்படின்னு சொன்னார். லாஸ்பேட்டை அரசு குடியிருப்பில் வைக்கப்பட்டிருந்த அவரது உடலுக்கு எழுத்தாளர்களும் பொதுமக்களும் அஞ்சலி செலுத்தினர். தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் சார்பில் கீரா உடலுக்கு புதுச்சேரி எதிர்க்கட்சித் தலைவர் திரு சிவா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அஞ்சலி செலுத்திய ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் லாஸ்பேட்டையில் கீரா வாழ்ந்த இல்லத்தை நினைவு நூலகமாக மாற்றுவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று தெரிவித்தார். முன்னாள் முதலமைச்சர் திரு நாராயணசாமி உள்பட அரசியல் பிரமுகர்கள் பலரும் இறுதி அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி அரசு தரப்பில் காவல்துறை மரியாதை அளிக்கப்பட்ட பின் கீரா உடல் தமிழக காவல்துறை வாகன பாதுகாப்புடன் ஆம்புலன்ஸில் இடைச்செவலுக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. இடைச்செவலில் கீராவின் இறுதிச் சடங்கு நாளை நடைபெறுகிறது. அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின், கரிசல் குயிலின் மறைவால் தமிழ்தாய் தன் அடையாளங்களுள் ஒன்றை இழந்து தேம்புகிறாள் என குறிப்பிட்டுள்ளார். கரிசல் இலக்கியமும் தமிழும் உள்ளவரை கீரா புகழ் வாழும் என்று கூறியுள்ள அவர் அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடைபெறும் என்றும் அறிவித்துள்ளார். கீரா படித்த இடைச்செவல் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி பழமை மாறாமல் புதுப்பிக்கப்படும் என்றும் அவரது நினைவை போற்றும் வகையில் அவரது புகைப்படங்கள், படைப்புகளை மாணவர்களும் மக்களும் அறிந்து கொள்ள அரங்கம் நிறுவப்படும் என்றும் திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கரிசல் இலக்கிய பிதாமகர் கீராவுக்கு கோவில்பட்டியில் அரசு சார்பில் சிலை அமைக்கப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். கரிசல் இயக்கத்தின் தந்தை என போற்றப்படும் கீரா மறைவுக்கு புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி, தமிழக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி திரு பழனிசாமி, திரு கி வீரமணி, திரு கே.எஸ். அழகிரி, திரு வைகோ, டாக்டர் ராமதாஸ், திரு முத்தரசன், திரு தொல் திருமாவளவன், நடிகர் சிவகுமார், கவிஞர் வைரமுத்து உள்பட பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர்.
கொரோனா பேரிடர் காலத்தில் பல்வேறு நிறுவனங்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் மக்களின் பசிநோய் போக்கும் சேவையில் ஈடுபட்டு வருகின்றன. சென்னையில் வள்ளுவர் கோட்டம் பகுதியில் கார்டியன் செக்யூரிட்டி நிறுவனம் சார்பில் ஆதரவற்றோர், தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்டோருக்கு உணவு வழங்கப்பட்டது. ஊரடங்கு நேரத்தில் உணவு கிடைக்காமல் தவிப்போருக்கு உணவு வழங்கும் சேவையை தினமும் ஆற்றி வருவதாக அந்நிறுவனத்தினர் தெரிவித்தனர். நான் எங்களது நிறுவனத்தின் கார்டியன் நிறுவனத்தின் சார்பாக தினந்தோறும் 500 நபர்களுக்கு உணவளித்து வருகிறோம். மேலும் நாம் அனைவரும் இந்த கொடூர கொரோனா பிடியிலிருந்து தமிழகத்தை மீட்டெடுக்க தமிழக அரசின் அனைத்து முயற்சிகளுக்கும் உறுதுணையாக நிற்போம். கும்பகோணம் அருகே கொரநாட்டு கருப்பூர் பகுதியில் சிவப்பு நதி என்ற அமைப்பின் சார்பில் குருதி கொடை வழங்கும் நண்பர்கள் 15 பேர் தங்களால் இயன்ற நிதி திரட்டி ஆதரவற்றோர் மற்றும் ஏழைகளுக்கு முட்டையுடன் மதிய உணவு வழங்கி வருகின்றனர். ஆதரவற்றோர்கள்லாம் ரோட்ல சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வராங்க. எழுந்திருச்சு நட முடியாதவங்க கூட இங்கே இருக்கிறாங்க. அவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச உதவியாக டெய்லி மதியானம் முட்டையோடு சேர்த்து நாங்கள் வெஜிடபிள் பிரியாணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இரவும் சேர்த்து இட்லி, சப்பாத்தி உணவு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஊரடங்கு முடியும் வரை ஆதரவற்றோருக்கு உணவு வழங்கப் போவதாக குருதி கொடை நண்பர்கள் தெரிவித்தனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் காவல் உதவி ஆணையர் திரு சண்முகம் உணவுக்கு வழியின்றி தவித்த 127 பேருக்கு சாப்பாடு, குடிநீர் ஆகியவற்றை வழங்கினார். இனி வருவது செய்தி துளிகள். கேரளாவில் முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் தலைமையிலான அமைச்சரவையில் புதுமுகங்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. கொரோனா காலத்தில் சிறப்பாக செயல்பட்ட அமைச்சர் திருமதி சைலஜாவுக்கு மீண்டும் வாய்ப்பு அளிக்கப்படவில்லை. சட்டப்பேரவை அரசு கொறடாவாக அவர் நியமிக்கப்படுகிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் திரு விஜயராகவன் மனைவி திருமதி பிந்து, திரு பினராயி விஜயனின் மருமகன் திரு ரியாஸ் உள்ளிட்டோர் அமைச்சர்களாக நியமிக்கப்படுகின்றனர். மேற்கு வங்கத்தில் நாரதா லஞ்ச வழக்கில் சிபிஐயால் கைது செய்யப்பட்ட திரிணாமுல் காங்கிரஸ் எம்எல்ஏ திரு மதன் மித்ரா, முன்னாள் மேயர் திரு சோவன் சட்டர்ஜி ஆகியோருக்கு திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டதால் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இந்த வழக்கில் மேற்கு வங்க அமைச்சர்கள் திரு பிரகாத் ஹக்கீம், சுப்ரதா முகர்ஜி ஆகியோரும் கைது செய்யப்பட்டு தற்போது சிபிஐ காவலில் உள்ளனர். அவர்களது கைதை எதிர்த்து முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி சிபிஐ அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் ஊரடங்கு காரணமாக பசியால் பிச்சை எடுத்த குழந்தைகளுக்கு போக்குவரத்து காவலர் மகேஷ் வீட்டில் இருந்து தான் எடுத்து வந்த உணவை பரிமாறும் காட்சி வைரலாக பரவி வருகிறது. காவலர் மகேஷுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. கூலி தொழிலாளர்களின் குழந்தைகளான அவர்கள் உணவு இல்லாமல் தவித்து வந்தனர். தமிழக அரசின் பதிவுக்கான இணையதளத்தில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று திருமணத்திற்கான அனுமதி காலையில் மீண்டும் சேர்க்கப்பட்டு பிற்பகலில் நீக்கப்பட்டது. திருமணத்திற்கு செல்ல ஏராளமானோர் விண்ணப்பித்ததால் அதை கட்டுப்படுத்துவதற்காக நிறுத்தி அனுமதிக்கப்படுவதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மருத்துவம், இறப்பு மற்றும் அத்தியாவசிய பணிகளுக்கும் பதிவில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தனியார் மருத்துவமனைகள் ரெம்டெசிவிர் மருந்துகளை பெற பதிவு செய்வதற்கான இணையதளம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. நோயாளிகள் குறித்த விவரங்களை இதில் பதிவு செய்து தேவையான ரெம்டெசிவிர் மருந்தை தனியார் மருத்துவமனைகள் பெற முடியும். சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் மட்டும் ரெம்டெசிவிர் மருந்து விநியோகம் செய்யப்பட்டதால் ஏராளமானோர் குவிந்ததை தொடர்ந்து தனியார் மருத்துவமனைகளுக்கு நேரடியாக மருந்தை வழங்க அரசு இந்த நடவடிக்கையை எடுத்தது. சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்காக 24,000 கோவாக்சின் தடுப்பூசிகள் ஹைதராபாத்தில் இருந்து விமானம் மூலம் வந்தன. தமிழகத்திற்கு இதுவரை 89,05,720 டோஸ் தடுப்பூசிகள் வந்துள்ளன. இதில் 70 லட்சம் தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளன. தமிழகத்தில் உள்ள இலங்கை அகதிகள் முகாம்களில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்க மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. 107 முகாம்களில் இலங்கை அகதிகள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தொற்றால் பாதிக்கப்பட்ட இலங்கை அகதிகள் தங்குவதற்கு பொது கட்டடங்களையும் காலியாக உள்ள வீடுகளையும் பயன்படுத்துமாறு அரசு தெரிவித்துள்ளது. விழுப்புரம் அருகே ஒட்டநந்தல் கிராமத்தில் பஞ்சாயத்து என்ற முறையில் ஒரு பிரிவினரை காலில் விழ வைத்து மன்னிப்பு கேட்ட விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட திருமால், சந்தனம், ஆறுமுகம் ஆகியோருக்கு அரசு சார்பில் தலா 25,000 ரூபாய் நிதி உதவியை உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பொன்முடி வழங்கினார். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் ஓய்வூதியம் மற்றும் அரசு உதவித்தொகையை எடுக்க தனிநபர் இடைவெளியின்றி வங்கி முன்பு ஏராளமானோர் குவிந்ததால் பரபரப்பு நிலவியது. தகவல் அறிந்து வந்த போலீசார் அவர்களை வரிசையில் நிற்க வைத்து வங்கிக்குள் அனுப்பினர். தாராபுரத்தில் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று மத்திய பேருந்து நிலையத்தில் காய்கறிகள் விற்பனை செய்ய நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த முயற்சி பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் கன்வேயர் பெல்ட் பகுதியில் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு நிலவியது. தீயணைப்பு படையினர் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். தீ விபத்து காரணமாக உலைகளுக்கு நிலக்கரி கொண்டு செல்வது தடைப்பட்டதால் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வேப்பிலை, துளசி, வில்வம், அருகம்புல், விபூதி, மஞ்சள் தூள் வைத்து பூஜை செய்யப்படுவதால் கொரோனா தொற்று பரவல் விரைவில் நீங்கும் என்ற நம்பிக்கை எழுந்துள்ளது.
அருகம்புல், விபூதி, மஞ்சள் இந்த 6 பொருளும் கொண்டு வந்து உத்தரவு பெட்டியில் வைக்க சொன்னார். எனக்கு உத்தரவு கிடைச்சிது. அந்த பெட்டியில் உத்தரவு பொருளெல்லாம் வச்சு பூஜை பண்ணோம். சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் எந்த பொருளை வைத்து பூஜை செய்யப்படுகிறதோ அந்த பொருள் சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது ஐதீகமாகும். திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறையில் முறைகேட்டில் ஈடுபட்டதாக கூறப்படும் புகார் தொடர்பாக வட்ட வழங்கல் அலுவலர் சி சரவணன் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அவர் மீதான புகாரை விசாரித்த மாவட்ட ஆட்சியர் திருமதி விஜயலட்சுமி இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளார். சீனாவில் 79 மாடி கொண்ட வணிக வளாக கட்டடம் திடீரென குலுங்கியதால் அங்கிருந்து 1000க்கும் மேற்பட்டோர் அலறி அடித்துக் கொண்டு ஓடியதால் பரபரப்பு நிலவியது. நிலநடுக்கம் ஏற்படாத நிலையில் இந்த சம்பவம் எப்படி நடந்தது என்று நடத்திய ஆய்வில் அப்பகுதியில் காற்று வேகமாக வீசியதால் நடந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. எனினும் இதை உறுதி செய்யாத சீன அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு சென்செக்ஸ் 613 புள்ளிகள் உயர்ந்து 50,193 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு நிப்டி 185 புள்ளிகள் அதிகரித்து 15,108 புள்ளிகளாக இருந்தது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்து 36,600 ரூபாயாகும். 1 கிராம் 4,575 ரூபாயாகும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் 70 காசுகள் அதிகரித்து 78 ரூபாய் 50 காசுகளாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். கொரோனாவால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள மாநில அரசுகளுடன் ஆலோசனை நடத்திய பிரதமர் மோடி தடுப்பூசிக்கு எதிரான கருத்துக்களை முறியடிக்க வலியுறுத்தினார். ஆக்சிஜன், தடுப்பூசிகள் மற்றும் உயிர்காக்கும் மருந்துகளை தமிழ்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். வீட்டில் தனிமைப்படுத்திக் கொண்டுள்ள கொரோனா நோயாளிகள் வெளியே சுற்றினால் 2000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று தமிழக அரசு எச்சரித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவி செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.